வாழ்க்கையை வளமாக்கும் சித்தர் சுவாமிகள். சிவந்த மேனி, ஒளிவட்டம் பொருந்திய சாந்த சுரூபம் மிக்க கண்கள், தும்பைப்பூ வெண்மை ஆடை, சடாமுடி, உண்மையை பாடல்களால் உறக்கச் சொல்லும் வாக்கின் வல்லமை, ஆறுதல் அருளும் கருணை கலாச்சம் பொருந்திய ரங்கா ரங்கா எனும் நாமம் கூறும் சித்தர் சுவாமிகள். துளசி, எலுமிச்சை விபூதிகளால் தன்னை அண்டியவர்கள், நம்பியவர்கள் பிணி நீக்கும் மகத்துவம் உள்ள சித்தர் சுவாமிகளை தரிசிப்போம் வாருங்கள். சித்தர் சுவாமிகள் இருப்பிடம் திருச்செங்கோட்டிலிருந்து ஜேலர்பாளையம் செல்லும் சாலையில் 22வது கிலோமீட்டரில், ஜேலர்பாளையத்திலிருந்து 6வது கிலோமீட்டரிலும், சோழசிராமணியிலிருந்து 6வது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ள இளந்தக்கோட்டை ரைஸ் மில் பஸ் நிறுத்தத்திற்கு மேற்கு புறம் அமைந்துள்ள பொன்காலை வலசு சாலையில் 1 கிலோமீட்டர் பயணித்தால் பொன்காளி வலசு சித்தர் சுவாமிகள் ஆசிரமத்தை அடையலாம். அங்கு நாம் பார்த்து வியந்த காட்சிகள், மற்றவர்கள் கூறிய விந்தை மிகுந்த சுவாமிகளின் மகிமைகள். ஆடி 18 அன்று சுவாமிகள் தீர்த்த குளம் எழுத்து திருவிழா கோலம் பூண்டிருந்த ஆசிரமத்தின் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் கண்டுகளிப்போம். அனைவரும் சித்தர் சுவாமிகளின் இருப்பிடம் நேரில் சென்று அருளாசி பெற்று வளமுடைய வாழ்க்கையை வாழ்வோம் என கூறி சுவாமியை தரிசித்து எல்லா வள நன்மைகளையும் பெற ஆன்மீக அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம். யாருக்கு எந்த வியாதி வரக்கூடாது, பாம்பு கழிச்சா விஷம் தானா இறங்கிக்கணும் சாமி. சரி சாமி. மற்ற இடங்கள்லயும் சாமி வந்து நீங்க முக்கிய பிரதானமா வந்து துளசி விபூதி 2 கொடுக்குறீங்க. துளசி கொடுக்குறீங்க மெயினா. ஐயா சொன்னாரு துளசி வந்து எனக்கு கொடுத்தது வந்து கசப்பா இருந்தது. உங்களுக்கு ஆண்டவன் உத்தரவின் பேர்ல நீங்க வந்து சாமி செய்யறீங்க. அதான் இப்ப இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டரு எல்லா யோகங்கள்லாம் நடக்குது. அப்ப ஏற்பட்டது பல்வேறு மகிமைகளை சாமி நீங்க புரிஞ்சுக்கிறதா சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்கு நான் சாமி கிட்ட வந்து எனக்கு இந்த தீர்வுகள்லாம் நல்லபடியா முடிஞ்சுது, நல்லா நடந்தது. சாமிகிட்ட வந்ததுனால எங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, புத்திர பாக்கிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து தீர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2-3 பேர், நிறைய பேர் நான் கேட்ட வகையில் வந்து சொன்னாங்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் நினைக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் சாமி. ரொம்ப சுகமா இருக்கணும்னு விரும்புறீங்க. ரொம்ப நன்றி சாமி. சாமி எத்தனை வருஷமா சொல்றது, உங்களுக்கு எப்படி இது வந்ததுங்கிறத கேக்குறாங்க சாமி. இது வாக்கு எப்படி எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு உத்தரவு வந்ததுங்கிறத கேக்குறாங்க. 52 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. முதலுக்கு நீங்க வந்து விவசாயிவா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. விவசாயில ஏரோட்டால பாம்புல கடிச்சா பாடம் போடுவேன். 40 வருஷமா ஒரு ரகமா போச்சு. ஒரே இடத்துல உட்காந்து செய்யறீங்க ஐயா. அதாங்க
கால் தன் மழை, அதாவது எருது போகக்கூடிய அந்த மண் எடுத்து பிரசாதமாக முதல்ல கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து விபூதி கொடுக்குறீங்க. விபூதி கொடுக்குறீங்க. ஓ, சரி சரி. நீங்கள் வந்து பொதுவாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? விரும்புவீங்க சாமி? எனக்கு என்ன யார் வருதோ அதுதான் சொல்லுவேன். ஆ, சரிங்க சாமி. சரிங்க. என்னென்ன கஷ்டம் இருக்குது ஆ, எனக்கு காமிக்க அதை சொல்லுவேன். சரிங்க இந்த சாமி. வழி இருக்குது. சரிங்க. இப்போ ரங்கா ரங்கான்னு சொல்லி ரங்கநாதர் என்ன சொல்லி சொன்னார். ரங்கநாதர் வந்து சுவாமிகள் உங்களை சொல்லி சாமி உங்களை சொல்லியிருக்காரு. அதனால வந்து ரங்கநாத சாமி மேல் உங்களுக்கு இதாகி சொல்லிக்கிட்டு இருக்கிற சாமி. சரிங்க சரிங்க. உங்களுடைய இயற்பெயர் என்னங்க சாமி? இயல்பாக உங்களுடைய பெயர் என்னவா இருந்தது முன்னாடி? சுவாமி உங்கள் பெயர் வந்து முழுசாக முன்னாடி என்னவா இருந்ததுன்னு கேட்டேன். என் பேர் முத்துசுவாமி. ஆ, சரிங்க சாமி. சரி, ரைட்டு. நீங்கள் பொதுவாக எல்லா மக்களுக்கும், உலக மக்கள் எல்லாத்துக்கும் என்ன எல்லாத்துக்கும் பார்ப்பேன். இல்லை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன அவங்க கஷ்டம் இருக்குதோ அதை சொல்லுவேன். கஷ்டம் இருக்கிறது சொல்கிறீங்க, எல்லாரும் சேமமாக இருக்கட்டும். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், நல்லா சுத்தமாக இருக்கணும், ஆ, மக்கள் எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும். ரைட். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கங்க. பொன்கழி வலசுங்க, குருமல மகாதேவி கிராமம், நாமக்கல் மாவட்டங்க, பரமத்திவேலூர் தாலுக்காங்க. இந்த மாதிரி சுவாமி பார்த்தீங்களா, நான் பிறந்து ஒரு 3 வருஷம், அதாவது 1950 அந்த வகை. இப்போ 40 வருஷ காலம் ஆகுதுங்களா, 46 வருஷம் ஆகுதுங்க சாமி இது மாதிரி ஆரம்பிச்சுங்க. இது மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தானுங்க. ஐயா வந்து எந்த ஆண்டு பிறந்தாருங்க? அங்கே பார்த்தீங்கன்னா 1941 நினைக்கிறேங்க. 41. ஆமாங்க. பிறந்ததுலேருந்து அவர் ஆரம்பத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வாய் பேச முடியாது போயிட்டாங்க. நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேருங்க? அப்பாவோட பிறந்தது 3 பேருங்க. அப்பாவோட பிறந்தவங்க நீங்க? எங்க அப்பாவுக்கு பிறந்தது 2 பசங்க, ஒரு பொண்ணுங்க. அப்படிங்களா? சரி, கடைசி பையனுங்க. சரி சரிங்க. சாமி பேருங்கண்ணா? லோகநாதன். லோகநாதன், ரைட்டுங்க. சாமி பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பேச்சு வரலைங்க சாமிக்கு. சரிங்க. ஒரு வரல கொம்பு சம்பளத்தில் ஒருத்தர் சாமி சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு வந்துங்க அருள் வச்சு சாமி கேட்டாங்க. சாமி கேட்கும்போது இது மாதிரி எலுமிச்சம்பழத்தை 2 பழத்தை கொண்டு போய் பழனி முருகர் பாதத்தில் வச்சு கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி 2 பழத்தை கொண்டாந்து சாமியில் கொடுத்துருந்தாங்க. சாமி அப்படியே பாட்டா பாடுனாங்க. எலுமிச்சம்பழத்தை கையில் வாங்கணும், சாமி பாட்டா பாடுனாங்க. பாட்டா பாடி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேச்சு கிடையாது, மறுபடியும் பாடல் பாடுறாரு. ஆமாங்க. 10 நாள் எந்த பேச்சும் முருகரை பத்தி பாடினாருங்களா? இல்ல, இப்ப என்ன நடக்குது அதை பத்தி அப்படியே பாட்டா பண்ணாங்க. எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அதை பத்தி அப்படியே பாட்டா பாடிக்கிறாங்க. சரிங்க. பாட்டா பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சா நல்லா இல்லைன்னா உடம்பு சரியில்லை வந்து சாமிக்கு பாடும்போது திணீர் வாங்க அப்படி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி வந்து உழவு ஓட்டிட்டாங்க. அந்த மாட்டோட கால் பாடுறது அந்த மண்ணாளி தான் பிரசாதம் கொடுப்பாங்க. மாட்டினுடைய கால் பாதம் தடம் எங்க பதியுதோ அந்த தளத்தினுடைய உடம்பனுடைய கால் பாதத்தை எடுத்து ஆமாங்க பிரசாதமா வந்து விபூதியா கொடுத்துருக்கிறாரு. விபூதியா கொடுப்பாங்க. அது வந்து எந்த நோய் நொடிகள் மற்ற கேட்க வந்த பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு காணக்கூடிய அமைஞ்சிருக்குது. ஆமாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு பாம்பு கடிச்சு மருந்து கிடையாதுங்க. ஆமா ஆமா. அப்ப அந்த காலத்துல கிடையாது, மருந்து வந்துருக்குதுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு நாங்க தூங்க முடியாது.
நைட்டு எல்லாம் அப்பெல்லாம் வந்து பம்ப் செட் வச்சு தானே இறக்கிறாங்க. ஆமா ஆமாங்க. ஏத்தரிக்கிறது பம்ப் செட் வைக்கிறதுங்க. ஆமாங்க. அப்பெல்லாம் வந்து வெடிங்க பாம்பு வரி பாடம் போடுறதுங்க. உடம்பு சரியில்லை, கல்யாணம் ஆகலைன்னா போர் தண்ணி இல்லை, சரி சரி. இது கூட வந்துட்டே இருப்பாங்க. நவம்பர் அவத்தி பாக்கலுங்க. அப்புறம் கும்பல் அதிகம் போனோம்னாங்க சாமி வர்றவங்க தொலைவி பிடிக்க முடியல. சாமி ஒரு பக்கம் வந்தாங்க, கோந்தது அப்படி ஆசிரமா உருவாயிருக்கு. ஆமாங்க. இன்றளவு வந்து பரவாயில்ல. ஐயா நிறைய வர்றாங்க. சாமிகள் முதலுக்கு வந்து முருக பக்தரா இருந்தார்களா? ஆமாங்க. ஆரம்பத்துல முருகர் தான் வாக்கு சொல்லிட்டு இருந்தாருங்க. இப்போ ஸ்ரீ ரங்கா ஆமாங்க. இப்ப ரங்கநாதர் தான் அருள் புரிகிறாருங்க. அதான் ரங்கநாதரா இருக்கிறாரு. ஆமாங்க. ஆனா விபூதி வந்து பிரசாதமா வந்து விபூதி துளசி கொடுக்குறாரு. முதலுக்கு வந்து ரங்கநாதருக்கு உண்டான இது நாமங்கள் பட்டைகள் இதெல்லாம் இப்ப வந்து ஒன்லி சிவனுக்கு உண்டான இதை வந்து விபூதிய வந்து பிரசாதமா கொடுக்குறாரு. ஆனா ரங்கனை வந்து துளசி இல்லாத சொல்ல மாட்டாங்க. துளசி கையில் இல்லாத சொல்ல மாட்டாங்க. ரங்க பக்தரா ஸ்ரீரங்கன். ஆமாங்க. பாட்டே ரங்கா தான் பாடுவாங்க. சொல்லோட ரங்கநாத அப்படின்னு தான் பாட்டே பாடுவாங்க. அப்பப்பா சரிங்க. இன்னைக்கு நிறைய வர்றாங்க. உடம்புல ஸ்கேன் எக்ஸ்ரே இல்லைங்க. அது இல்லாத இப்ப வர்ற பக்தர்கள் வந்து ஐயான்னு கூப்பிட்டாக்க கொஞ்சம் பிரச்சனையா போடுது. சுவாமின்னு மட்டும்தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. இவர் காவி வேஷ்டியோ எதுவுமே அணிகிறது கிடையாது. வெள்ளை, அதாவது அப்பா அம்மா கொடுத்தது நான் கேட்கல சொன்னாரு. அப்பா அம்மா கொடுத்தது எனக்கு கொடுத்துட்டு போனது வெள்ளை தான் கொடுத்துட்டு போனாங்க. அதனால நான் அப்பா அம்மாவை வந்து வணங்கக்கூடிய ஆளு. அதனால வந்து எனக்கு வெள்ளை தான் வந்து எப்பவுமே வந்து சாஸ்திரமா இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தத்துவத்துல சொல்றாரு. ரொம்ப சிறப்பா. ஐயா ஒருத்தர் வந்து ஐயா அப்படின்ட்டுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அது பிடிக்காதுங்க. சுவாமின்னு சொல்லணும். ஐயாங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்ககிட்ட அணுகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நட்பலன் எதிர்பார்க்கலாம். ஆமா ஆமா. நான் இப்ப 2-3 பேர்த்த நான் பேட்டி எடுத்துருங்க. சரிங்க. அவங்க சொன்னாங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வாழ்க்கையில் நாங்க எங்கேயோ போயிட்டுங்க, எந்த மாதிரியோ லெவல்ல வந்து எந்த மாதிரியோ ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். வரும்போது நம்பி வந்தவங்க நல்லா இருக்கு, வந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில நானும் அதே அடிப்படையில தான் வந்தேனுங்க. சரி சரி சரிங்க. இல்ல நம்பி வரவங்க இல்லைங்க வந்துட்டே தான் இருக்கிறாங்க. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒண்ணு எங்கேயோ உடம்பு சரியில்லை குழந்தை போன் பண்ணுவாங்க, சாமி சொல்லி பாடம் போட்டுருவாங்க, அப்ப நல்லா போயிருங்க. அப்படியே காலம் போயிட்டு இருக்குதுங்க. சரி சரிங்க. நீங்க என்ன தொழில் எல்லாம் வேற தொழில், விவசாய தொழில், மற்ற வேற தொழில், ஆலோபிளாக்கு சிமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி சரிங்க. மென்மேலும் இந்த ஆசிரமங்கள் வளர்றதுக்கெல்லாம் எங்களுடைய யூடியூப் சேனல் இறைவனோட ஆற்றலுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வழங்கிங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு ஐயாவுடைய ஆசீர்வாதம் மேலும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்தி விடைபெறுகிறேனுங்க. சரிங்க, ஓகே, சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ஜெயச்சந்திரங்க. நாங்கள் ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. சித்தர் சுவாமிகள் வந்து பேர் வந்து வாக்கு சித்தர்னு இதுங்க. நான் கடந்த 8 வருட காலமாக இங்கே வந்துட்டு இருக்கிறேங்க. சாமிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுயம்புவா வந்து உட்கார்ந்த இடத்துல அப்படியே வாக்கு சொல்லுவாங்க. அது வந்து குறிப்பு எப்படி இருக்கும்னா, இப்போ நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக வருவாங்க. பொருளாதாரத்துக்காக, உடல்நிலைக்காக, படிப்புக்காக, வேலைக்காக, கல்யாணத்துக்காக, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறக்காக வருவாங்க. சாமிகள் வந்து ஒரு சில நேரத்துல வந்து நேராவே சொல்லிடுவாங்க. என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்களோ அது மாதிரி இருக்கிற விஷயத்த நேராவே சொல்லிடுவாங்க. ஒரு சில கட்டத்துல என்னன்னா குறிப்பு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுல யாருக்காவது வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்குது, வேலை இந்த மாதிரி இருக்குது, தொழில் இந்த மாதிரி நடக்குதுங்கிற குறிப்பு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாம என்ன விஷயத்துக்கு வந்தோமோ அதை கேட்டுக்கலாங்க. நான் வந்து குழந்தை பாக்கியம் மற்றும் பொருளாதார விஷயத்துக்காக வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குங்க. பொருளாதார ரீதியா எல்லாமே நல்லா இருக்குது. இப்ப குழந்தைக்கும் அந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இதாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து கடந்த 40 வருட காலமா நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட அனுபவம் ஒரு மாதிரி இருக்குங்க. இதுல என்னோட அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளசியை வந்து சாப்பிட்ற கொடுப்பாங்க. இந்த ஆரா கிளென்சிங் மாதிரி ஒரு விஷயத்துக்காக துளசியை கொடுப்பாங்க. துளசி நார்மலா சாப்பிட்டோம்னா துளசி மாதிரி இருக்குங்க. சாமி மந்திரிச்சு கையில கொடுத்தாங்க அப்படின்னா கசப்பு வேப்பந்தலையோட பயங்கர கசப்பா இருக்குங்க. இதுல வந்து முக்கியமான அனுபவம் போன வாரம் நடந்ததுங்க. நான் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருவேங்க. இடைப்பட்ட நாள்ல நேரம் இருந்தா வருவேன். போன வாரம் கொடுக்கும்போது என்னாலேயே வந்து இப்படி ஒரு கசப்பு வந்து இருக்குது, அப்படி ஒரு சுவையில் இப்படி ஒரு கசப்பு இருக்குதுங்கிறதே போன வாரம் தான் பார்த்தேன். கண்ணெல்லாம் மூடி பல்ல இருக்க கடிச்சு இது பண்ற அளவுக்கு கசப்பா இருந்தது. அவங்க சொன்னாங்க, உனக்கான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ வர்றவங்களுக்கு வந்து எதுக்கு அந்த துளசி அப்படின்னா, வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு இந்த ஆரா கிளென்சிங்காக அந்த துளசியை கொடுப்பாங்க. இது ஒரு விஷயங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சங்கனியை வந்து ஆறா வெட்டி சாப்பிட சொன்னாங்க எங்களை. அப்படியே பச்சையா
இந்த எலுமிச்சங்கனி கொண்டு வரவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு பூஜை அறையில வச்சுக்க சொல்லுவாங்க, இன்னொருத்தருக்கு ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, 6 வெட்டி நான் பாதி மனைவி பாதி சாப்பிடுங்க, ஆளுக்கு 3 3 அப்படின்னு. இது சொல்றதுக்கே வந்து விந்தையா இருக்கும், யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாது. இந்த 3 பீஸும் நான் சாப்பிட்ட 3 பீஸும் 3 ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருக்குங்க. வார வாரம் இதேதான். இது வார வாரம் ஒரு கனி கொடுப்பாங்க, வார வாரம் அதை 6 வெட்டி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரு பீஸும் 3 பீஸும் 3 டேஸ்ட்ல இருக்குங்க. ஒண்ணு பயங்கர புளிப்பா இருக்கும், ஒண்ணு வந்து வெறும் நார்மல் இதுல இருக்கும், அந்த புளிப்பு சுவையே இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி சுவை இருக்கும், தோலோட மென்னு சாப்பிட்டு இதுங்க. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்படி ஒருத்தர் இங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க நான் 10 வருஷம் வர்றேன், 20 வருஷமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வர்றதுக்கு வந்து தட்சணை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. வந்தா காலையில கொஞ்சம் 8 மணி அளவுக்கு வந்தா சாமி 9 மணிக்கு வருவாங்க. வர்றவங்களுக்கு வந்து யாரு முதல்ல வர்றாங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் மாதிரி வர்றவங்க முன்னாடி போய் பார்த்துக்கலாம். ஒரு சில நாள் ஜாதகம் பார்ப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கண் பார்வை இதா இருக்கிறதுனால ஜாதகம் அதிகமா பாக்குறது இல்லைங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அன்னதானம் இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு பார்க்க மாட்டாங்க. மற்ற நாள் வந்து பார்ப்பாங்க. இப்போ சனி ஞாயிறு லீவா இருக்கிறதுனால இப்போ கூட்டம் அதிகமா வந்துருதுங்க. அதனால வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்ல சீக்கிரமா வந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க. ஆனா இப்போ குறைச்சிக்கிட்டாங்க பாக்குறத. இதுதாங்க. சரிங்களா? சரி. வணக்கங்க. நான் என்னோட பேர் வந்து தங்கவேலுங்க. கருமத்தம்பட்டி சோமனூர் பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. ஒரு 6 மாச காலம் வந்துட்டு இருக்கிறேங்க. இங்க பார்த்து பேசுங்க. 6 மாச காலம் வந்துட்டு இருக்கிறேங்க. திருச்செங்கோட்டு பக்கத்துல பொன்காளி வளர்ச்சி சித்தர் சாமிகள் ஆசிரமம் இருக்கு. இங்க வந்த ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பாத்துருந்தாங்க. அதனால வந்து 6 மாசம் வந்துட்டு இருக்கிறேங்க. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. மீண்டும் மாசம் வரலான்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்கா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சால்வ் ஆயிட்டு இருக்குதுங்க. சரிங்க. சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினால ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டு இருக்குதுங்க. சரி, பரவாயில்ல. ஓகே. நீங்க எந்த